காப்பிரைட் டிஸ்க்ளைமர். இந்த பிரபஞ்சம் கண்ட பேரழகு என்ன வாய்தான் ஒரு ஊரளவு. சோறு வேணுமா வேணாமா? ஐயோ 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 எழுப்பி விட சொன்னானே, பிடிஞ்சே போச்சே. மணி எவ்வளவு? ஐயோ 10 ஆயிருச்சா? என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? இந்த லவர் கொலிட்டு அப்பவே சொன்ன லேட் நைட் சாட்டிங் வேணாண்டின்னு. இப்ப என்ன காரணத்தை சொல்றது? பேசாம நான் எழுப்பி விட்டேன், நீதான் எந்திரிக்கலைன்னு நம்ப வச்சிடலாமா? இழுத்து போத்திட்டு இப்படி தூங்குறானே, நம்புவானா? மார்னிங் மீட்டிங் இருக்குன்னு வேற முழகிட்டே படுத்தான். வேற வழி இல்ல, நம்புற மாதிரி நடிக்கிறோம். ஓகே ரெடி. எந்த ராடே எப்படி முக்கற மூமெண்ட் ஏதாவது குடுக்கறானோ பாரு. கொஞ்சம் ஹைட்ல நின்னு கூவுவோம். எந்த ராடே அப்பா அசைறான். ஓனர் எந்திரிங்க, மணி 10 ஆயிடுச்சு. நான் 10 தடவை எழுப்பி விட்ட இது வரைக்கும் தெரியுமா? பாக்குறேன்டா பாக்குறேன். எவ்வளவு நேரம் தான் நீ அந்த செவுத்த நக்கன மாதிரியே நிக்கிறன்னு. இப்ப மட்டும் பாக்குற? அப்ப நான் போயிட்டனாலும் திரும்பி பாக்குறது மட்டும் பாப்ப. அவ்வளவு பயம் இருக்க நம்ம என்கிட்ட ஒபீடியன்டால நடந்துக்கணும். நீ எல்லாம் ஒரு திருட வந்தானா பிடிப்பியாரா? திருடன் தான் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடும் நாட்டுக்குது. 4 தெரு தள்ளி கொண்டு போய் விட்டா 4 நாள் அவங்க தானே உனக்கு இந்த வீட்டை கண்டுபிடிச்சு வர. நீ எல்லாம் ஒரு நாய் அந்த ஓலர் வாங்கியிருக்கான் பாரு. ஆமா, ஒரு அறிவு கட்ட நாய். ஆஹா, அப்படித்தான். அப்படியே கொஞ்சம் கீழே சொரிஞ்சுடு. உன்னை நான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் நகத்தை வச்சு. அட்டாக் பண்றியா? நகத்தை வச்சு நகைச்சுவை பண்ணாம கண்டினியூ பண்ணு. நல்லா இருக்கு. அந்த இடத்துல குத்திடுவோம் பாத்துக்க. ஓ, ஆங்கிரியா தான் அட்டாக் பண்ணிருக்கும் போல. ஐயோ, இவனுங்க என்ன நரியில இருந்து நாயாவே மாறல போல. அதுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டானுங்க. தலை வேற வலிக்குது. ஐயோ மம்மி கோசுதே. ஏய், என்ன பண்ற? ஏய், கொஞ்ச நாள்ல கட்டையில போன வயசாக போது என்ன கிச்சடிக்கா மூட்டி விளையாடிட்டு இருக்க? போயிருந்துருச்சு. ஏய், அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் ஆரஞ்சு கட்டு மட்டும்தான். ஏதோ சின்ன வயசுல என்னால ஏற முடியாம இருந்துச்சு. நான் தான் ரெக்கவர் பண்ணுவேன், என்ன கைத்த போட்டு காப்பாத்துறேன். சரி, இப்பதான் எனக்கும் வயசாயிடுச்சு, உனக்கும் வயசாயிடுச்சு. ஆமா, இன்னமும் நான் தான் காப்பாத்துவேன் இப்படி கமிட்மெண்டோட இருக்கியே. ஏன்? கஷ்டப்பட்டு கங்காருவா பிறந்து இத்தச்சோடு வளர்ந்து கடல் தாண்டி பறந்து திங்க போறோம் விருந்துன்னு நினைச்சனே, உடம்ப தடுக்க போலையே. யோ யோ இருயா இருயா, நான் என்ன நான் எலும்பு துண்டு வந்து டெபாசிட் பண்ண கூடாதா? சொன்னா கேளியா? வெளியே சேஃப்டியா இல்ல, பதுங்குக்குழியில புதைச்சு வச்சாலும் பிளான் பண்ணி வந்து எடுத்துடுறானுங்க. இவ்வளவு சொல்ற என்னயா பேங்க் நீங்க? என்ன லோடு மேன் லகான் பாண்டி, வியாபாரம் எப்படி போகுது? எதுவும் பேசாதப்பா, நானே மூடோட்டு மண்டை கேறி போயிருக்கேன். என்னாச்சு? மூண்டெல்லாம் 1 கிலோ பாட்டில் போட்டா 1 லிட்டர் பால் கொடுத்தாருங்க. குடும்பமே குதூகலமா இருந்துச்சு. இப்பெல்லாம் 1/4 லிட்டர் கொடுக்கறதுக்கே கிருக்கலுங்க. 1/4 மணி நேரம் யோசிக்கிறானுங்கப்பா. இதுல எங்கன்னா அதை குடிச்சு மீதிய குடும்பத்துக்கு கொடுத்து வீட்டுக்கு போய் ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புறேன். ரிமைனிங் அமௌண்ட் ஏதாவது இருந்தா கொடுத்துடு. எலி பிடிக்க செக்யூரிட்டி கேட்டு வேணும்னு கேட்டாங்க. நான் அதுக்கே போறேன். ஹே, நீ சைக்கிள்லாம் ஓட்டுவியா? சைக்கிள் ஓட்டுவனாவா? சும்மா ஏறி உக்காந்து அழுத்துனா ஜொயின்னு போவேன். என்ன ஸ்டீரிங் தான் திருப்ப தெரியாது. இனிஷியேட் பண்ண இடத்துல இருந்து எங்கேயாவது இடிக்கிற வரைக்கும் போய் இடிச்சிட்டு இப்படி இறங்கிடுவேன். நான் ஓனர் எல்லாம் எப்படி போகுது? சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்தேன். இப்போ சீன் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கணும். நான் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த குட்டி வாண்ட எடுத்து கொஞ்சினா அப்புறம் கலவரம் வரும்பத்துக்க. டேய், உனக்கு நான் 3 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள என் கண்ணில் போடாம கிளம்பிடு. 1 2 3 டைம் ஓவர். டைம் ஓவர் சொன்னதுக்கு அப்புறம் தயவு தாச்சனையே கிடையாது. கர்ம என்ன கசக்குற? ஐயோ, இந்த மினி புலி வர எங்க மாயமானான்னே தெரியலையே. ஐய், இங்கதான் இருக்கியா நீயே? அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பிறந்து 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஓன் டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? பாக்கறான் பாரு, வா. களவாடி பையன் எவனாவது கடத்தி கொண்டு போய் கைமா பண்ணாதான் தெரியும் உனக்கு. புதுசா பூனை பிரியாணி வேற போட ஆரம்பிச்சிட்டாருங்களா? சாண்டு பாத்து எடுத்தா சகல தோஷமும் விலகுங்கிறது சங்க காலத்திலிருந்தே இருக்கிற சாங்கியண்டா. நீ ஒன்னும் பயப்படாத.
நான் அதுக்கு பயப்படலடா. ஆனா இவன் செல்போனை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி சுத்தி வரான் பாரு, அதான்டா ஒரு மாதிரி இருக்கு. அட அவன் வியூஸுக்காக வீடியோ எடுக்கிற வெறும் பையன்டா. அவனை விடு. ஆதி காலத்துல வாங்கினது போல ஆண்ட்ராய்டு காலமே வந்துருச்சு, இன்னமும் ஓட்டிட்டு இருக்கான்டா. வெள்ளை கலர்ல வாங்கினது கூட வெளுத்தே வச்சு உடுவனாங்கிறான். சப்பா, வீட்டுக்கு வெளியவும் இருக்க முடியல, உள்ளயும் இருக்க முடியல. யாராவது காத்து கீத்து வருதா பாரு. டேய், என்னடா கரையாம் கூடு கட்டி வச்சிருக்கு உள்ள? கஷ்ட காலம். இதெல்லாம் ஒரு விளையாட்டு ஜாமான்னு வாங்கிட்டு வந்து இப்படி வெறப்பா வேற நின்னுட்டு இருக்க பத்தியா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நான் வாக்கப்பட்டது அவ்வளவுதான் நினைச்சுக்கிறேன். இந்த சபிக்கப்பட்ட பூமியில் பாவப்பட்ட ஜீவனாக இருக்கும் எனக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூட யாருமே இன்னும் பிறக்கவே இல்லை என்று தெரிந்த பின்பும் நான் மட்டும் எதற்காக இந்த பூலோகத்தில் இப்படியே இருக்க வேண்டும்? நார்மலாவே இருந்துட்டு போயிடுவோம். ஆனா இருந்துட்டு போயிடுவோங்கிற எஃபர்ட்டுக்கு ஏத்த ஊதியம் இல்லன்னா ஆல்டர்னேட் ஜாப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்டா. இந்த பூனை வந்ததுல இருந்து நம்மள மறந்தே போயிட்டான். ஒருவேளை நமக்கும் இந்த மாதிரி புசு புசுன்னு முடி இல்லைன்னு மறுக்கப்படுறோமா? ஏயா ஓனர், நான் குட்டியா இருக்கப்போ கியூட்டா இருக்கேன்னு எப்படி கொஞ்சின? நீ இப்போ ஜியோ சிம் வாங்கிட்டேன்னு இந்த வோடோஃபோன்டாக மறந்துட்டீல? ஆமா, நீ என்ன இவ்வளோ மெதுவா போற? எனக்கே போர் அடிக்குது. இதுல எப்படி நீ ரன்னிங் ரேஸ்ல அந்த முயலை ஜெயிச்ச? அப்ப அவன் எப்படி இருந்திருப்பான்? மானங்கட்ட முயலு. பாருடா. சரி, ஒரு முடிவுக்கு வா. கேவலமா தெரியுது நீ கதவுக்கு பின்னாடி இருக்கிறது. அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்மகனா நீயே வெளியே வந்துரு. கரெக்டா இன்னும் 10 நிமிஷத்துல கதவை திறக்கலன்னா கலவரத்துல இறங்குறான் இந்த கரீஸ். ஓகே ஓகே பாஸ், டபுள் ஓகே பாஸ். கலவரம் பண்ணா கறி கொடுக்க மாட்டாங்க பாஸ். இந்த கரீஸ் கேங்ல இருந்து அந்த கூமுட்டைய வெளியே அனுப்புங்கடா. ஹே, இங்க பாரு, நிஜமாலுமே நீ எனக்கு ஜோடிதானா? நான் சீக்கிரட்டா பண்ண எதையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா ஓனர் வந்தது முதலையா அதை போட்டு கொடுக்குற. ஏதாவது கேட்டா மூட்டு ஏன்டி மூஞ்ச அப்படி வச்சுக்கிற? அலாவுதீன் விளக்குல இருந்து அர்ஜென்டா வந்த மாதிரி. இந்த ஹியூமன்ஸே இப்படிதான் இருக்கானுங்க, ஒற்றுமையே இல்ல. அங்க பாரு, இருக்கிறதே ஒரே பந்து, எல்லாம் சேர்ந்து விளையாட வேண்டியதானே. இவனுங்க கிட்ட இருந்து அவனுங்க பூட்டிங்கி அங்க அடிக்கிறானுங்க, அவனுங்க கிட்ட இருந்து இவனுங்க பூட்டிங்கி இங்க அடிக்கிறானுங்க. சே, யாரு அவதான் சொல்லிட்டில. இப்ப நடக்கிறத மட்டும் பாரு. உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா கோசாக்குமாரி மேலேயே கைய வைப்ப. ஹே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ அப்பா ஆயிட்ட. இந்தா குட்டிய பாரு. Oh no, Karees, how is this possible? பா, என்ன காலையில வெயில் இப்படி சுளீர்னு அடிக்குது. இதுல இந்த குண்டு கிரே வேற சூரிய குளியல் எடுத்துட்டு இருக்கான். பயபுல யானையா பிறக்க வேண்டியவன் பூனையா பிறந்துட்டான் போல. ஐயோ ஆயா சொன்னா கேள் ஆயா, இறக்குது வேணா ஆயா, ப்ளீஸ் ஆயா. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கே. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கடைசி காலத்துல போய் கழிவிங்க போயிடுவா பத்துக்க. ஷோ, சரி வாய வந்துபிட்டு. எந்த போட்டான் தேத்துற? என்ன ஸ்பீடு பிரேக்கர் நினைச்சியா? இந்த புல்டோசர் பகவத் மணிய தூங்க விடுறீங்களாடா? நானே ஓரத்துல படுத்துட்டு இருக்கேன், கொண்டு வந்து ஏத்துறான் பாரு. இருடா, நானும் இனிமேட்டு நடு ரோட்ல படுத்துக்கிறேன். எனக்கு முன்னாடியே வந்து சோஃபால டேரா போட்டு ஜோரா படுத்துட்டு இருக்கியா? என்ன ஓனருக்கு தைரியத்தில் ஆடுறியா? யோ ஓனரே, இரியா, ஓனரை கொண்டாந்து உள்ள விட்டுற. இன்கமிங் டேஞ்சர் அலர்ட். நீ இப்போ ஷூவை எடுக்கலைன்னா சிவலோகம் அனுப்பப்படுவாய். ஏந்தாடா, நீ மேல வரலன்னா மேலோகம் அனுப்பப்படுவாய். நான் இந்த பாத்திரத்தை எடுக்கலைன்னா பரலோகம் அனுப்பப்படுவேன். நலம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன். இப்படி உசுருக்கு பயந்து பயந்தே உசுறு போயிரும் போல. டாடி மம்மி வீட்டில் இல்ல, கண்டுக்க யாரும் இல்ல, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து அட்டாக் பண்ணலாமா? இன்னொரு சைல்டு ஆக்டிவேட் பண்றேன்னு என்னைய இம்சை பண்றான்டா. யாராவது நிறுத்த சொல்லுங்கடா அவனை.
ஓகே மேடம், ரெடியா இருங்க. நான் சொன்ன மாதிரியே அப்படியே எமோஷனை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க ஹீரோவை அடிக்க போறது உண்மையாவே தத்ரூபமா இருக்கணும் மேடம். ஓகே, ரெடி, டேக் ஆக்ஷன். ஐயோ ஐய், அவன் உண்மை மாதிரி தான் அடிக்க சொன்னா. இத்தா சான்ஸ் உண்மையாவே அடிக்கிறியா? போய்த்தல. இப்போ ஓகேவா? ஜிஜி பிஜி பிஜி. ஏய், ஊசிய போட்டாம வீட்டுக்கு அனுப்புனமா இருங்கடா. குத்துறதையும் குத்திட்டு கொஞ்சம் ஒழுங்கா உண்மைய சொல்லிருங்க. என் பெட்டில ஆய் போனது யாரு? மச்சான் ப்ளீஸ்டா சொல்லிடாதடா. அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்னா நீ சிவராகிறதுலயே நீதான் சாணிய போட்டேன்னு சப்பையா தெரியுதுடா. சங்கடப்படாம சரண்டர் ஆயிரு, அதான் உனக்கு சேஃப். நாங்க காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம். ஏய், கார் ஓட்டுற கண்ட்ரி ஃபூல். காட்டுக்குள்ள வரும்போது கேர்ஃபுல்லா ஓட்டுறா. என்ன ராலி ரேஸா ஓட்டுற? அப்புறம் காட்டு யானையின் அட்டகாசம், காரின் நிலைமை மிகவும் மோசம்னு நியூஸ்ல போடுறதுக்கா? நீ ஓரமா அடிக்க மாட்டியோ? எது ஏறி மிதிச்சானா காரோட கசாயம் வருவ பாத்துக்க. இவ்வளோ பாசமா அன்பா பாத்துக்கிற நம்ம ஓனருக்கு தெரியாம நம்ம எவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணிருக்கோம் இத்தனை நாளா. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம உள்ளெஞ்சம் உதறுதே. பேசாம நம்ம இவ்வளவு நாளா பண்ண பாவத்துக்கு பரிகாரமா பாவ மன்னிப்பு கேட்டுடலாமா? இருந்தாலும் நம்ம ஒரு பூனையா இருந்துட்டு பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டா நம்ம பூனை இனத்துக்கே பெருத்த பின்னடைவாயிருமே. என்ன பண்ணலாம்? செக்யூரிட்டி செக் ஓவர். இந்த கௌபாய் கும்பராயன் கண்காணிப்புல இருந்து எந்த கல்பிரிட்டும் தப்பிக்க முடியாதுடா. ஓனரோட வரப்பு சேஃப். மூச்சு வாங்குது, முடியல. இங்க பாரு சூடாமணி, ப்ளீஸ் டி, உன் கால்ல கூட விழுகிறடி, என்ன மன்னிச்சிடு. எனக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைகளுக்காகவாது என்ன பரிவு பண்ணு. நம்ம பேபி டாக்ஸுக்கு இந்த டாடி டாக் வேண்டாமா? நவுரு ப்ளீஸ் டி, இதுக்கு மேல நான் அந்த தப்ப பண்ணவே மாட்டேன். ஓ மேல ப்ராமிஸ். இனி நீதான் எனக்கு எல்லாமே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்ன பண்ணாலும் இறங்கி வர மாட்டேங்கிறா. இங்க பாரு, என்னோட 2 கையில நான் ப்ராமிஸ் பண்றேன். இனிமேல் அந்த புஷ்பராணி பக்கமே நான் போக மாட்டேன்டி, ப்ளீஸ்.